வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு டயட் ரெசிபி, இல்லைன்னா ப்ரோட்டீன் ரிச், அதாவது புரத சத்து வந்து நிறைஞ்சிருக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ஒரு டிஃபன் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான போல் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து முன்னாள் நைட்டே வந்து நல்லா ஒரு 3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் அதை. ஸோ இது வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம், இல்லைன்னா காலையில் ஊற வச்சு நைட்டு டிஃபன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஊற வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பச்சை பயிரில் வந்து புரத சத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலராகவே நீங்கள் வந்து இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஆந்திராவில் வந்து இந்த ரெசிபியை வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச ஒரு 3/4 கப்பு பாசி பயிரும் வந்து பச்சை பயிரும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன், தண்ணிலாம் இருந்துட்டு. இது கூட வந்து ஃப்ளேவருக்கு வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுருக்கேன், ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பயிர் சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம இஞ்சி கூட சேர்த்துக்கணும். அப்புறமா அடுத்ததாக வந்து இது கூட வந்து காரத்துக்காக வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறமா ஃபைனலி வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைப்பட்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையை வந்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஆட் பண்ண அந்த இஞ்சி அப்புறமா பச்சை மிளகாய் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது, அந்த சீரகம் வாசனைலாம். இது கூட நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு வந்து தோசை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க, இல்லைன்னா லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த அப்படியே வந்து கலவையை வந்து தோசை வார்த்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் டயட் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இது இன்னும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு தோசைக்கு. ஸோ 2 கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம தோசை மாவு சேர்க்கறதுனால ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தோசை மாதிரி புளிப்பு கிடைக்கும். அடுத்ததாக வந்து நான் ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா சூடாக ஏறினதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹைலாம் பார்க்காதீங்க. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நம்ம வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தோசையை வந்து வார்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் விடலாம். நம்ம ஸ்லைட்டாக கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம சுற்றி இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோசைலாம் வந்து ஸ்லைட்டாக சைடெலாம் அது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்கு. நம்மளுக்கு முருன்னு தோசை வந்து ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வேகும் போதே நல்லா சூப்பராக அந்த இஞ்சி வாசனை வந்து நல்லா வருது. இன்னொரு சைடு வந்து பாருங்கள், சீக்கிரமாகவே வந்துடுச்சு, ரொம்ப டைம் ஆகலை. ஆனால் நம்ம மெலிசாக ஊற்றுறதுனால பாருங்கள் சூப்பரான முறுமுறு நம்மளுக்கு பாசிப்பருப்பு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆந்திரா ஸ்டைல் பெசட். இது வந்து நம்ம வந்து ஆந்திராவில் வந்து ஹோட்டலில் சர்வ் பண்ணுவோம். உள்ளே உப்புமா கூட வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அல்லம் பச்சடி, அதாவது இஞ்சியோட சட்னி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நல்லா சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதோட ரெசிபி கூட உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமாக வந்து சேனலில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தோசை வாங்க நம்ம பரிமாறிடலாம்.
இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பச்சை பயிறு வச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா சத்தான ரெசிபி, ப்ளஸ் நல்லா டயட் பண்ணுறவங்களும் நல்லா வந்து இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அப்புறம் அட் த சேம் டைம் நல்லா சத்தாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.